ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹேமாராவ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயலாம். தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம். நான் இன்றைக்கி செய்ய போகிறது கேரட் கேக்குங்க. கேரட் எடுத்து வச்சுருக்கேன், 2 இருக்குது, 2 பீஸு. இதை நல்லா கழுவிட்டு சீவி வச்சுருக்கேன், க்ளீன் பண்ணி. இது ஒரு கிராமில் பார்த்திங்கன்னா 100லேருந்து 125 கிராம் இருக்குங்க. சரிங்களா, இதை ஒரு பக்கம் வச்சிடலாம். இப்போது இந்த கேக்கு தேவையான சாமான்களை பார்த்துக்கலாங்க. 1 கப் ரவை எடுத்திருக்கேன், நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். இப்போ இந்த கேரட்டை அதிலே ரவுண்டாக அரிஞ்சு போட்டுக்கலாம். 2 கேரட்டும் நம்ம அரிஞ்சு போட்டதுலேயே இப்போ இது ஒரு 1/2 கப்பு சர்க்கரை சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 கப்பு ரீஃபைண்ட் ஆயில், வாசனை இல்லாத எந்த எண்ணெய் வேணாலும் எடுத்துக்கோங்க. சன்ஃப்ளவர் ஆயில் கூட நீங்கள் ஊற்றிக்கலாம். இப்போ இதை நான் மிக்ஸியை இதிலே ஒரு 1/4 கப்பு எண்ணெய் விட்டோம், ஒரு 1/2 கப்பு பாலை விட்டுடலாம். ஒரு 1/2 கப்பு பால் எடுத்துக்கலாங்க. பால் காசி ஆற வச்ச பால் தாங்க, நம்ம விட்டுக்கலாம். இப்போ நான் இதை அரைச்சிட்டு வந்துடுறேன். இப்போ நல்லா ஸ்மூத்தாக அரைச்சாச்சு. இதில் இந்த கேரட் அங்கங்கே 1 2 துண்டுமாக இருந்தால் பரவாயில்லங்க, இருக்கட்டும். அது நல்லாயிருக்கும் வாயில் நம்ம கடிச்சு சாப்பிட்றதுக்கு. நான் இப்போது இந்த கிணத்துல மாற்றிக்கிறேன் மிக்சியிலேருந்து. இப்போ இதை நம்ம இந்த கிணத்துல மாற்றி வச்சிட்டோம். இப்போ இது ஒரு ஓரமாக ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டாங்க. இப்போ நான் ஓவன் ஃப்ரீ ஹீட் பண்ணிடலாம். ஒரு 10 நிமிஷம் எடுத்துங்க. மாவு நம்ம ரெஸ்ட்டுக்கு விட்டோம். இப்போது நான் ஒரு 1/2 கேரட் எடுத்து ஒரு 1/4 கப்பு கேரட் இந்த அளவுக்கு துருவி வச்சுக்கோங்க. இது ஒரு ஓரம் வச்சிடலாம். இப்போ இதை நல்லா பாருங்கள், நல்லா உப்பி வந்துடுது. இப்போ இதில் நம்ம பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுட்ரு எல்லாம் சேர்த்துக்கலாம். ஒரு சிட்டிக்கு உப்பு போட்டுக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடா, ஒரு ஸ்பூன் பேக்கிங் பவுடர். ஏன்னா இதில் நம்ம முட்டை போடல, அதனால் இதெல்லாம் கொஞ்சம் நல்லா சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு. இப்போ இதுலேயே ஒரு 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் போட்டுக்கோங்க. ஏலக்காய் பொடி இப்போ இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுட்ரு, ஏலக்காய் தூள்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு, ஒரு ஓரம் வைப்போம். இப்போ நம்ம கேக் டின் ரெடி பண்ணிக்கலாம். நான் அந்த மாதிரி ஸ்கொயர் வலை எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கலாம். உங்கள்கிட்ட பட்டர் பேப்பர் இருந்தால் பட்டர் பேப்பர் கூட போட்டுக்கோங்க, இல்லைன்னா நல்லா இந்த மாதிரி எண்ணெய் ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். இதில் கொஞ்சம் மாவு தூவிடலாம். இந்த மாதிரி சைடுக்கு தூவிக்கோங்க. அப்போ தான் ஈவனாக நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிட்டோன்னா கேக் ஈஸியாக வந்துடும். இதில் எக்ஸ்ட்ரா இருந்தால் எடுத்துடலாம். இதையும் ஒரு ஓரம் வச்சிடலாம். இப்போ நம்ம அவன் நான் பாருங்கள் 10 நிமிஷத்துக்கு ஃப்ரீ ஹீட் பண்ணிவிட்டேன். 180 டிகிரியில் 10 நிமிஷம் விட்டுருக்காங்க. இப்போ நம்ம கேக் டின்னில் கேக்கு மாவை ஊற்றி வச்சிடலாம். இப்போ இதில் நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் வினிகர் விட்டுக்கலாங்க. வினிகர் விட்டால் நல்லா பொங்கி சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக வரும். அதனால ஒரு 1/2 ஸ்பூன் விட்டுக்கோங்க. இப்போ இதையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ வினிகர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுங்க. இப்போ இதை நம்ம கேக் டின்னில் விட்டுடலாம். இப்போ இதை நம்ம விட்டாச்சு. இதில் மேலே இந்த மாதிரி கேரட் துவிக்கலாம். ரொம்ப சிம்பிள்,
ரொம்ப ஈஸியான கேக்குங்க. குழந்தைங்களுக்குலாம் நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸாகவும் கொடுத்து அனுப்பலாம். வீட்டுக்கு வந்தாலும் பசங்களுக்கு கொடுக்கலாம். சாய் கூட வச்சு சாப்பிட்றதுக்கு பெரியவங்களுக்கு சின்னவங்களுக்கு எல்லாம் ரொம்ப நல்லா பிடிக்குங்க. இப்போ நம்ம இதை நல்லா டேப் பண்ணிக்கலாம். இப்போ அவனில் வச்சிடலாங்க அவனில். இப்போ ஒரு 35லேருந்து 45 நிமிஷம் பொறுத்து பார்க்கலாங்க. இப்போ 35லேருந்து 40 நிமிஷம் ஆகுதுங்க. ரெடி ஆகிடுதான்னு பார்க்கலாம். பாருங்கள், க்ளீனாக வருது முள். இப்போ இது ரெடி ஆகிட்டு நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா அழகாக பேக்காகி வந்திருக்கு. இதை நீங்கள் வேணுனாலும் குக்கரில் கூட பேக் பண்ணிக்கலாங்க. மணல் போட்டு கடாயில் வச்சு அந்த மாதிரி கூட நீங்கள் பேக் பண்ணி எடுக்கலாம். டைமிங் அதே தான், 10 நிமிஷம் நல்லா ஹீட் பண்ணிவிடுங்க. மணல் உப்பு எதனா போட்டு அதுக்கப்புறம் இந்த கேக் டின்னை வச்சு இதே மாதிரி 30லேருந்து 35 நிமிஷம் 45 நிமிஷத்துக்குள்ளே ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்கள். ஆகிடும். பாருங்கள், ஆகிடுது. இப்போ நம்ம இதை கொஞ்சம் நல்லா ஆற விடலாம். ஆற விட்டு தான் கட் பண்ணி காட்டுறேன். பாருங்கள், நல்லா இதெல்லாம் பிரிஞ்சு வந்துடுது. ஆறட்டும், நம்ம எடுத்து கட் பண்ணி காட்டுறேன். நல்லா ஆறிடுதுங்க இது. பாருங்கள், இப்போ நம்ம இதை வெளியே எடுத்துடலாம். அதுவே நல்லா ஓடு விட்டு எடுத்து பாருங்கள். பாருங்க, எவ்வளோ சூப்பராக ஸ்பாஞ்சி வந்திருக்குங்க. பாருங்கள், தெரியுது. இப்போ கட் பண்ணி காட்டுறேன். கட் பண்ணிடுறேன். பாருங்கள், இவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. இது சாய் கூட வச்சு சாப்பிட்லாம். நம்ம சூப்பராக இருக்கும். பசங்களுக்கும் நீங்கள் ஸ்நாக்ஸாகவும் கொடுத்து அனுப்பலாம். எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். பாருங்கள், சூப்பராக வந்திருக்குங்க. இது பெரியவங்கலேருந்து சின்னவங்கலேருந்து விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, ரொம்ப நல்லது. ஏன்னா நம்ம மைதா யூஸ் பண்ணல, ரவை தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் குழந்தைங்களுக்கு. இதில் கேரட் தான் இருக்குது, முட்டை சேர்க்கலை, மில்க் தான் சேர்த்துருக்கோம். இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸில் ஸ்நாக்ஸாக வைக்கக்கூட ரொம்பவே ஈஸியானது. இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்க. அப்போ தாங்க நான் போடுற வீடியோ ஒன்றுக்கொன்று வந்து சேரும். மீண்டும் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.